பிரைஸ் லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் எங்கள் அன்பையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இப்பொழுது கர்த்தருடைய செய்தியை நம்முடைய ஊழியக்காரர் ரெவரண்ட் டாக்டர் விக்டர் விமல் அவர்கள் செய்தி கொடுக்க காத்திருக்கிறார்கள். நீங்கள் அந்த செய்தியை பார்த்து கர்த்தர் உங்களுக்கு செய்கிற நன்மைகளை எங்களோடு கூட நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம். அடுத்த வாரமும் இதே நாள் இதே நேரத்தில் இந்த செய்தியை நீங்கள் பார்க்கலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. நீங்கள் என்னை காணவும் நான் உங்களோடு பேசவும் ஒரு வாய்ப்பை தந்த தேவனை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாளிலும் கூட இந்த செய்திக்கு தலைப்பாக முதல் கொடுத்து விடுகிறேன். காரணம், இந்த நாட்டில் மக்கள் மத்தியில் காணப்படுகின்ற காரியங்கள் என்ன, அது சரிவர புரிந்து கொள்ளாத செயல்பாடுகள் எப்படி இருக்கிறது, அதை புரிந்து கொண்டு செயல்படும் பொழுது நமக்கு கிடைக்கக்கூடிய பலன் தேவனால் எப்படி உண்டாகுகிறது, அவர் செய்கிறாரா இல்லையா, நாம் எதிர்பார்க்கிற முடிவை நமக்கு கட்டளையிடுகிறாரா என்கின்றதை காணத்தான் இந்த செய்திக்கு தலைப்பாக கேட்டு நீ செய், அவரும் செய்வார் என்ற தலைப்பை கொடுக்கிறேன். கேட்டு நீ செய், அவரும் செய்வார். எதுக்கு கருத்து என்னன்னா, அவர் என்ன சொல்கிறாருன்றதை கேட்டுட்டு அதுக்கு பிறகு அவர் என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்யும் போது அவரும் உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதத்தையும் அதிசயத்தையும் நீங்கள் எதிர்பார்க்கிற காரியங்களையும் செய்வார் என்கின்ற கருத்தை தான் அடிப்படையாக கொண்டு உங்களோடு கூட பேச விருப்பப்படுகிறேன். இதில் இந்த கேட்டு நீ செய் என்று சொல்லும்போது நமக்கு யூஸ்வலாக கேட்டு தான் பழக்கம். எப்போதுமே நிறைய கேட்டுட்டு இருப்போம், வாழ்க்கை முழுசும் கேட்டுட்டு இருப்போம். திருப்தியே இருக்காது. போதும் ஆண்டவரே என்னை ஆசீர்வதித்துன்னு யாரும் சொல்கிறது இல்லை. ஏதாவது ஒரு குறைபாடுகள் இருந்து கொண்டு தான் இருக்குது. நிறைவு வந்தால் தேவனை துதிக்கிறத கூட மறந்துடுறோம் பரிபூர்ணப்படுகையில். எனவே எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, நீங்கள் கேட்கறது மாத்திரமல்ல, அவர் என்ன சொல்கிறாருன்றதையாவது கேட்கணும். அதை நம்ம கேட்கறது இல்லை. எல்லாமே ஒன் சைடில் பேசிகிட்டே இருப்போம். நாம் பேசுறது தான் அவர் கம்மன்னு கேட்டுட்டு தான் இருக்கணும். அதுக்கப்புறமா அவர் என்ன பதில் கொடுத்தாரு இல்லைன்னு தெரியாது. அதுக்குள்ளே எல்லாம் என் ஜபத்துக்கெல்லாம் பதில் கொடுப்பீர் என்று விசுவாசிக்க ஆமேன்னு சொல்லிட்டு போயினே இருப்பாங்க. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, இங்கே 2 ராஜாக்கள் 5வது அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது, சீரியா ராஜாவின் படைத்தலைவனாகிய நாகமான் அவனுக்குள்ள ஒரு வெண்குஷ்டம் காணப்பட்டது. அது நிமித்தமாக அவன் விடுதலை பெற நினைத்த பொழுது அவர்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய வேலைக்கார பெண் சொல்லுகிறார், இஸ்ரவேலில் ஒரு தீர்க்கதரிசி உண்டு, அவர் எலிசா என்று அவரிடத்தில் போனால் நீங்கள் குணமடையலாம் என்று சொன்ன உடனே அவர் ஒரு நிருபத்தை இஸ்ரவேலின் ராஜாவுக்கு காண்பிக்கும் பொருட்டு சீரியா ராஜாவின் இடத்துல பெற்றுக்கொண்டு சில வெகுமதிகளோடு கூட போய் அவரை பார்க்க போகிறார் ராஜாவிடத்தில். அப்போ ராஜா என்ன பண்ணுறாரு, ரொம்ப பயந்து போய் தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு இங்கே யுத்தத்துக்கு ரெடி ஆகிறாங்க பொழுது வேவு பார்க்க வந்திருக்கிறான் என்று சொல்லும்போது எலிசாவிடத்தில் ஆளை அனுப்புகிறாங்க. எலிசா சொல்லுகிறா, அவட இங்கே வர சொல்லு. இப்போ நாகமன் குஷ்டவைக்கு குதிரையோடு கூட அங்கே போய் வாசற்படியில் நிற்கும் போது அவன் வெளியில் வந்து பார்க்காம என்ன செய்கிறான்னா, நீ போய் யோர்தான் நதியில் 7 தடவை ஸ்நானம் பண்ணு, அப்போது நீ சுகமடைவா என்று சொன்ன உடனே உனக்கு ரொம்ப கடும் கோபமாகி போச்சு. வழியாக வந்து நம்ம காலை தொட்டு கையை தொட்டு குஷ்டரோகத்தை நீக்கி விடுவான்னு பார்த்தா இவன் வந்து அங்கே போய் கழுவுன்றான். இங்கே தமஸ்குவின் நதிகள் ஆகிய ஆப்னாவும் பர்பாரும் சிறந்ததல்லவா என்று சொல்லி அவன் 10, 11, 12 இவைகளை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா கோபத்தோடு போய்ட்டுருந்தான். குஷ்டரோகம் நீங்களே. அவன் திருப்பி அங்கே போன உடனே அங்கே அந்த தீர்க்கதரிசி அவன் கூட இருந்த ஊழியக்காரை கேட்குறா, அவர் வேறு எதையும் கேட்கல, இல்லைப்பா ஸ்நானம் பண்ணுன்னு சொன்னார் அப்படின்னு சொன்ன உடனே போய் அவன் மூழ்கி எழுந்த உடனே சிறு பிள்ளையின் மாம்சம் போல் மாறிவிட்டது, குஷ்டரோகம் நீங்கினது என்று சொல்லி பார்க்குறோம். இந்த சார அம்சத்தில் நம்ம செய்ய வேண்டிய காரியம் என்னென்னா, என்ன அவர் சொல்கிறாரா அதை கேட்டு நீ செய். அவர் அற்புதத்தை செய்வார் நம்முடைய வாழ்க்கையில். நம்ம எப்போதுமே கேட்டுக்கொண்டே இருங்கள். ஆனால் என்ன அவன்
நம்ம வசனத்தை பிடிப்போம்னா, கேளுங்கள் அப்போது உங்களுக்கு கொடுக்கப்படும், தட்டுங்கள் அப்போது திறக்கப்படும். தட்டின்னு இருக்கிற உள்பக்கத்தில் இருந்து என்ன சத்தம் வருது? கேட்டுக்கினே இருக்கிற அவர் என்ன சொல்கிறாருன்னு கேளுங்க. இல்லை, நாம் கட்ட 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 கட்டன்னு அடித்து ஒரு ஜபத்தை பண்ணிட்டு போய்கிட்டே இருப்போம். எனவே எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, அதுக்கு அடுத்தபடியாக நீங்கள் கேட்டு செய்ய வேண்டும். அது என்ன என்று சொல்லி பார்க்கும் பொழுது, உங்களுடைய பாவங்களை அக்செப்ட் பண்ணி கொள்ளணும். இது ரொம்ப மிக முக்கியமானது. அவர் சொல்கிறாரு, திமிர்வாதக்காரனை பார்த்து, லூக்கா 5வது அதிகாரம் 24ஆம் வசனம், திமிர்வாதக்காரனை பார்த்து உன் பாவம் மன்னிக்கப்பட்டது, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்று சொன்னால், அதை அக்செப்ட் பண்ணக்கூடிய மைண்டு நம்மிடத்தில் இருக்க வேண்டும். அது பாவங்களை மன்னிப்பதற்கு அவர் அதிகாரம் பெற்றவர் என்கின்றத அந்த 5வது அதிகாரத்தில் நம்ம காண முடிகிறது. அப்படிப்பட்ட தேவன் முதலாவது எது காரணமாக இருக்கிறது? வியாதிக்கு காரணம் என்ன? திமிர்வாதத்துக்கு காரணம் என்ன? அதைத்தான் ஆண்டவர் பாயிண்ட் அவுட் பண்ணுறது. அது பாவத்தின் நிமித்தமாக வந்திருக்கக்கூடிய வியாதி. அதனால் உன் பாவம் மன்னிக்கப்பட்டது, நீ உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட. சொன்ன உடனே கீழ்ப்படியணும், அக்செப்ட் பண்ணி கொள்ளுகிற எண்ணம் நமக்குள்ள வேண்டும். அடுத்தபடியாக நம்ம பார்க்கக்கூடிய ஒரு காரியம் என்ன? அந்த காரியத்தை, ரகசியத்தை பேணி பாதுகாக்கக்கூடிய காரியங்கள். இங்கே நடைபெறுகிற சம்பவம் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு சப்ஜெக்டு தான். ஆனால் அதற்குள்ளாக இருக்கக்கூடிய கருத்தை தான் உங்கள் மத்தியில் நான் வேறு ஒரு கோணலில் உங்களுக்கு பிரசங்கம் பண்ணுறேன். இந்த ஒரு கல்யாணம் பற்றி உங்களுக்கு தெரியும், எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு காரியம்தான். அங்கே திராட்சை ரசம் குறைவுபட்ட போது இயேசுவின் தாய் அங்கே இயேசுவிடத்தில் வந்து சொல்கிறாங்க, திராட்சை ரசம் குறைவுபட்டுதான்பா, என்ன செய்யறது என்று சொன்ன. உனக்கும் எனக்கும் என்ன சிறிய, என் வேலை இன்னும் வரவில்லை என்று சொன்ன உடனே அங்கே 5வது வசனம், அவருடைய தாய் வேலைக்காரரை நோக்கி, அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்க. அவர் என்ன சொல்கிறாரோ அதை கேட்டு அதை நீ செய். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைய, என்ன சம்பவம் நடைபெறுகிறது? அவர் சொல்கிறாரு, யூதர்கள் தங்களை சுத்திகரிக்கும் முறைமையின்படியாக 2-3 குடங்கள் தண்ணீர் மூலத்தக்க 6 கச்சாடிகள் அங்கே வைத்திருந்து அது தண்ணீரெல்லாம் நிரப்புங்கன்றார். தண்ணீரை நிரப்பின உடனே அவர்களை நோக்கி, நீங்கள் இப்போது முண்டு பந்தி விசாரிக்காரன் இடத்தில் கொண்டு போங்கள் என்றார். அவர்கள் கொண்டு போனார்கள். இங்கே பார்த்தீங்கன்னா 9வது வசனம், அந்த திராட்சை ரசம் எங்கிருந்து வந்தது என்று தண்ணீரை முண்ட வேலைக்காரருக்கு தெரிந்ததே அன்றி பந்தி விசாரிப்புக்காரனுக்கு தெரியாததுனால அவன் திராட்சை ரசமாய் மாறின தண்ணீரை ருசி பார்த்தபோது மணவாளன் அழைத்து, எந்த மனுஷனும் முன்பு நல்ல திராட்சை ரசத்தை கொடுத்து ஜனங்கள் திருப்தி அடைந்த பின்பு ருசி குறைந்ததை கொடுப்பான், நீரோ நல்ல ரசத்தை இதுவரைக்கும் வைத்திரு என்று சொல்லி 10வது வசனத்தில் குறிப்பிடப்படுகின்றது. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைய, தண்ணி முண்டு நிரப்பினவங்களுக்கு தான் தெரியும். அதை எங்கேயும் யாருக்கும் எதையும் சொல்லலை. பந்தி விசாரணை செய்கிறவனுக்கும் ஒன்றும் தெரியாது. ஆனால் இந்த தண்ணீர் திராட்சை ரசமாக மாறி இருக்கிறது. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, கர்த்தர் ஒன்றை செய்ய என்று சொன்னால் அதை கேட்டு நீங்கள் செய்யுங்க. செய்துட்டு அதை கான்ஃபிடென்ஸை கொஞ்சம் மெயின்டெனன்ஸ் பண்ணுங்க. கர்த்தர் இதை செய்திருக்கிறாரு, அதை எதை கொண்டு செய்தார், எப்படி செய்தார், அது நமக்கு தேவையில்லாத ஒரு காரியம். கர்த்தர் எல்லாவற்றையும் அற்புத விதமாக செயல்படுத்தக்கூடியவராக இருக்கிறார். ஒரு குடம் எண்ணெய் தான் இருக்குது, எடுத்து மொண்டு கதவை மூடிட்டு எல்லாவற்றிலும் நிரப்புன்னு சொன்னால் நிரப்பிட்டு எங்கேருந்து வந்தது, எப்படி வந்தது, இது தேவையில்லை. அதுக்கு தான் கதவை மூடிவிட்டு செய் என்று சொல்லுகிற அந்த தீர்க்கதரிசியின் வார்த்தைகளை அங்கே நாம் அறிய முடிகிறது. அதுபோன்று தான் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கூட அவரிடத்துல நீங்கள் போய் சொல்லுங்கள். கேட்குறத பற்றி பிரச்சனை இல்லை, நீங்கள் கேளுங்க, அப்போ அது கொடுக்கப்படும். ஆனால் அவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டு செய்யுங்க. அப்படி செய்யும் போது கர்த்தர் ஒரு பெரிய அதிசயத்தை, அற்புதத்தை உங்கள் வாழ்க்கையிலே செயல்படுத்தக்கூடியவராக இருக்கிறார். அதுக்கு அடுத்தபடியாக ஃபெயிலியர்ஸ். நம்ம வாழ்க்கையில் பல தோல்விகள் காண்போம். மறுபடியுமா அதையே நம்ம சொல்லிட்டு உட்காந்துட்டு இருப்போம். என்ன செய்து என்ன பிரயோஜனம் பிரதர், நீங்கள் சொல்கிறீங்க, நாங்களும் விசுவாசத்தோடு அறிக்கை பண்ணுறோம், ஜெபிக்கிறோம், ஆனால் பதில் இல்லை, ஒரு பதிலும் தேவன் கொடுக்கல அப்படின்னு அதையே சொல்லின்னு இருப்போம். அதனால் சோர்ந்து போக்கக்கூடாது. கர்த்தருடைய பிள்ளைகள் ஃபெயிலியர் ஆகும் போதும் சோர்ந்து போக்கக்கூடாது. இங்கே லூக்கா
5வது அதிகாரம் 4-5ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானா, இங்கு சொல்லப்படுகிற காரியங்கள் முழுவதும் இவர்கள் வலை வீசி மீன் பிடிக்க ஆரம்பித்தாங்களாம். ஒரு மீனாகிலும் கிடைக்கலையாம். அப்போ என்ன சொல்கிறாருன்னு, நீ ஆழத்தில் தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்களுக்கு உங்கள் வலைகளை போடுங்கள் என்று சொல்கிறார். லூக்கா 5வது அதிகாரம் 4-5ஆம் வசனம். 5ஆம் வசனத்தில் சீமோன் பேதுரு சொல்கிறார், ஐயரே முழுசு நாங்கள் பிரயாசப்பட்டோம், ஒன்றும் ஆகப்படலை, ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படி வலையை போடுகிறேன். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைய வலை கிழியத்தக்கதான மீன்கள் ஆகப்பட்டது. இந்த இடத்துல நாம் இருந்தால் என்ன பேசுவோம் அப்படின்றதையும் கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். மிதமஞ்சின பேச்சுக்கள் எல்லாம் நம்ம நிறையவே பேசுவோம். இப்போ என்ன கேட்டிங்கன்னா, நான் பேசுவேன், ஏன்பா அதே கார்பெண்டரு, நாங்கள் ஃபிஷர்மேன், எங்களுக்கு தெரியாதா, ராத்திரி எல்லாம் பிரயாசப்பட்டோம், ஃபெயிலியர் தானே ஆகிப்போச்சு. சிலர் இடத்துல போய் நம்ம சில கருத்துக்களை சொன்னோன்னா, நானே ஊழியக்காரன், எங்களுக்கு தெரியாது, நீ என்ன சொல்கிறது, ஜெபித்து பதில் கிடைக்கும்னு. இல்லை, சொல்கிறது என்ன சொல்கிறாரோ அதை மாத்திரம் செய்யுங்க. பெரிய காரியத்தை உங்களிடத்தில் எதிர்பார்க்கல, சின்ன சின்ன காரியத்தை தான் எதிர்பார்க்குறாரு. அவர் என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்யும்போது தேவன் உங்களுடைய ஃபெயிலியரில் கூட ஒரு சக்ஸஸை கர்த்தர் கொண்டு வரக்கூடியவராக இருக்கிறார். அது மாத்திரமல்ல, அதுபடிக்கு நீங்கள் உங்களை நீங்களே தாழ்வு மனப்பான்மையோடு கூட இன்எஃபிஷியன்சியை நீங்கள் ரிவீல் பண்ணாதீங்க. எப்போதும் எங்களால் முடியாது, செயல்படுத்த முடியாது, இது கஷ்டம், இது கடினமான காரியம்னுட்டு சொல்லாதீங்க. பிறந்தது முதல் குருடனாக இருக்கிற சம்பவத்தை பற்றி யோவான் 9வது அதிகாரத்தில் நீங்கள் வாசித்து பார்க்கும்பொழுது, அவன் குருடன், அவனை சுகப்படுத்துறாரு. ஒரு சேர் உண்டாக்கி கண்ணில் பூசி, ஏற்கனவே அவனுக்கு கண்ணு தெரியாது, இதில் வேறு சேரை வேறு உண்டாக்கி பூசி அனுப்புகிற சம்பவத்தை குறித்து பார்க்குறோம். என்ன சொல்கிறாருன்னா, நீ போய் சிலோவாமில் போய் கழுவு, சிலோவாம் குளத்தில் போய் கழுவணும் அப்படின்னு சொன்னால், அந்த இடத்துல நம்ம இருந்தேன்னா என்ன பேசுவோம், அதுவே நான் இருந்தால் என்ன பேசுவேன்றது தான் நான் சொல்கிறேன். இதில் வேறு தரையில் துப்பி ஓமின்னு இருந்தாலும் சேர் உண்டாக்கி அதை வேறு பூசி அருவருக்கிற மாதிரி பண்ணி, கண்ணில் ஏற்கனவே கண்ணு தெரியாத இதை வேறு சேர்த்த வேறு அப்பி எடுத்துட்டு பிறவி சப்பா நின்றுட்டு பிறவி குருடனாக இருக்கிற எனக்குள்ள இந்த மாதிரி பண்ணி போய் சிலோவாம் குளத்தில் கழுவுன்னா, எங்கே இருக்குதாண்டு வர அப்படியே என்னை கைப்பிடிச்சி இழுத்துட்டு போய் அங்கே விட்டுட்டு அப்படியே நீங்கள் கழுவி விட்டுருங்களேன் உங்கள் கையாலேயே. ஏன்னா நான் என்னுடைய வாழ்க்கையில் நிறையா விசுவாசிகளுடைய செயல்பாடுகள் எல்லாத்தையும் நான் கவனிச்சிருந்துருக்கிறேன். இந்த ஜப ஜபிச்சு இந்த வீட்டு உள்ளே இருக்கக்கூடிய பிசாசின் கிரியைகள்லாம் ஒழிக்கிறதுக்கு இது தெளித்து சுத்திகரியன்னா எங்களுக்கு பயமாக இருக்குது பாஸ்டர், நீங்களே தெளிச்சு விடுங்கன்னு இருக்கிறாங்க. இந்த மாதிரி சில வேலைகள் எல்லாம் நீ ஏன் வேலை வாங்கிடுவாங்க கேட்டால் அந்த பயம் பிசாசுன்னு சொல்லிட்டு அதை தான் நான் கிண்டலாக சொல்லுவேன். அதை முறைவாசல் செய்து அது தண்ணியை தெளித்து கோலம் கூட போட வச்சுருவாங்க நம்ம ஆட்கள் அப்படின்னு. எனவே சிலவம் குளத்தில் ஆலயத்துக்கு முன்னாடியோ மார்க்கெட்டையோ அங்கே எங்கே போய் நின்று பிச்சை கேட்குறதுக்கு ஆள் துணையை கேட்டு எப்படியோ தேடி சேர்ந்துடுறேன். சிலவம் குளத்தில் கழுவ வேண்டியது நீ தானே. அங்கே உன்னுடைய இன்எஃபிஷியன்சியை நீ பற்றி பேசவே கூடாது, என்னால் முடியாது, எப்படி நானே குருடனாக இருக்கிறேன்னு. நீ தடவியாகலையும் கண்டுபிடியாக ஆண்டவர் அதிசயத்தையும் அற்புதத்தையும் செய்யக்கூடியவராக இருக்கிறார். அதுக்கு அடுத்தபடியாக நீங்கள் செய்ய வேண்டிய இன்னொரு ஒரு காரியம், நோ ஆர்கியூமெண்ட். இது ரொம்ப உங்கள் நாலேஜுக்கு ஏற்ற காரியத்தை புரிந்து கொண்டு நீங்கள் ஆண்டவரோட ஆர்கியூமெண்ட் பண்ணக்கூடாது. இது எப்படி முடியும், இதுதான் தெரியுதே அப்படின்னு சொல்லக்கூடிய மக்கள் இருக்காங்க. இது அற்புதம் நடைபெறலைங்க, அது இயற்கையாக நடைபெற்றுதுங்க, இதுக்கு கெமிக்கல் ஆக்ஷனுங்க, அப்படி நடைபெற்றிருக்குது, இப்படி நடைபெற்றிருக்கிறது என்று சொல்லி பேசுகிற மக்கள் நிறைய பேர் என்னுடைய வாழ்க்கையில் நான் நிறைய சந்தித்திருக்கிறேன். இந்த 45 ஆண்டு காலங்களாக படித்தவன் படிக்காதவன், சயின்டிஸ்ட்டு, டாக்டர்ஸு, நர்சஸ், இப்படி எல்லா மக்களையும் ஹேண்டில் பண்ணும்போது அவங்க நாலேஜுக்கு ஏற்ற மாதிரி சிலதை அவங்க எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுவாங்க. இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா, இங்கே 2 ராஜாக்கள் 3வது அதிகாரம் 16-17ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும்போது, இங்கே இஸ்ரவேலின் ராஜாவும் யூதாவின் ராஜாவும் ஏதோமின் ராஜாவும் 3 பேரும் சந்திக்கும் போது மோவாபின் ராஜாவை முறியடிக்கலாமா போகலாமா அப்படின்னு கேட்கும்போது போகலான்னு சொல்லிடுவாங்க எல்லா தீர்க்கதரிசிகளும், கூட இருந்த
தீர்க்கதரிசிகள் அத்தனை பேரும் வந்து நீங்கள் போகலாம், நிச்சயமாக அவர்களை ஒப்பு கொடுப்பாருன்னு. அப்போ யோசபாத்து கேட்குறாரு, இங்கே கர்த்தரிடத்தில் விசாரித்து கேட்கறதுக்கு யாரும் தீர்க்கதரிசி யாரும் இங்கே இல்லையா அப்படி என்று சொல்லி கேட்கும்போது, இருக்காங்க எலிசான்ற ஒருத்தர் இருக்கிறாரு, அவகிட்ட போகணும் அப்படின்னு சொன்ன உடனே சரி போகலாம் அப்படின்னு கூப்பிட்டுட்டு போகிறார். அப்போது எலிசா சொல்கிறாரு, நான் யூதாவின் ராஜாவாகிய யோசபாத்தின் முகத்தை பார்க்கலன்னா நான் உண்மை நோக்க மாட்டேன், ஆனால் கர்த்தருடைய ஜீவனை கொண்டு நான் சொல்லுகிறேன் அப்படி என்று சொல்லி இந்த பள்ளத்தாக்கில் வாய்க்கால்களை வெட்டுங்கன்னு. நம்ம என்ன பேசுவோன்னு சொன்னோன்னா, அதுவே தான் பள்ளத்தாக்காச்சு, அதில் என்ன வாய்க்கால் வெட்ட வேண்டியது, இருக்கக்கூடிய தண்ணி வந்ததுன்னா அதிசயம், வந்தால் மழை பெய்தால் அதில் தண்ணீர் நிரம்ப போகுது, அதில் போய் வாய்க்காலை வெட்ட சொல்கிறேன். ஆண்டவர் எல்லாவற்றையும் ஒழுங்கு கிரமமாக கால்நடைகளுக்கு தண்ணீர் பற்ற வேணும்னா அதை ஒரு வாய்க்கால் போல் அழகாக கட்டி எடுத்தால் இந்த சைடில் அந்த சைடில் மிருக ஜீவனங்கள் வந்து அது தண்ணீரை பருகுகிறதுக்கு வாய்ப்பாக இருக்குது. நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையும் காண மாட்டீர்கள். 17ஆம் வசனம். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை ஆர்குமெண்ட் பண்ண வேண்டாம். தேவன் அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்யக்கூடிய தேவன். அது அந்த தண்ணீர் மறுநாள் காலையில் பலி செலுத்தப்படும் நேரத்தில் தண்ணீர் ஏதும் தேச வழியாக வந்ததுனால தேசம் தண்ணீரினால் நிரம்பிட்டு இந்த அதிசயம் அற்புதத்தை காண்கிறதுக்கு நம்முடைய நாலேஜ் தேவையில்லை, பள்ளத்தாக்குன்றது தெரியுது. அவ என்ன சொன்னாரோ அதை நம்ம செய்யும் போது அதிசயத்தையும் அற்புதத்தையும் காண முடியும். அதே போன்று நெக்ஸ்ட் என்னென்னா, மற்றவங்களை எதிர்பார்க்காதீங்க. அதாவது மற்றவங்களை டிபெண்ட் பண்ணிட்டும் வாழ வேண்டாம், மற்றவங்களுடைய ஜபத்தை கேட்டு நமக்கு பதில் கிடைக்கணுன்னுட்டும் ஓடி அலையாதீங்க. ஒருத்தர் ஒவ்வொரு விதமாக இருப்பாங்க. இப்போ பிஸி ஷெட்யூலில் இருக்கக்கூடிய ஒரு ஊழியக்காரர் ஒரு நிமிஷம் 2 நிமிஷத்தில் ஜபம் பண்ணிட்டு போயிடுவார். என்னப்பா ஸ்ட்ராங்காக ஜபம் பண்ணுவாருன்னு பார்த்தா இதில் இந்த டீ கடை பிஸ்னஸ் மாதிரி ஸ்ட்ராங் டீ போடு லைட் டீ போடுன்ற மாதிரி ஸ்ட்ராங்காக ஜபம் பண்ணுவாருன்னு பார்த்தா ரொம்ப லைட்டாக ஜபம் பண்ணிட்டு போயிட்டார். அவர் பிஸி ஷெட்யூல்லே ஏதோ ஜெபிச்சுட்டு புறப்படுறாருன்னா அது ஒரு குற்றம் கண்டுபிடிக்கிற ஆட்களாக தான் நம்ம ஆட்கள் இருக்கிறோம். எனவே எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைய அதே மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க, மற்றவங்களை டிபெண்ட் பண்ணிட்டு இருக்காதீங்க. இந்த பெதஸ்தா குளத்தில் இருந்த ஒரு மனுஷனை ஆண்டவர் சுகப்படுத்தும் போது, நீ சுகமடையணும்னு விரும்புறியா அப்படின்னு கேட்பாரு. அதாவது யோவான் 5ஆவது அதிகாரத்துக்கு நம்ம போனோம்னா ஒரு நடுவில் இந்த தாட் வர்றதுனால இதையும் உங்களுக்கு மத்தியில் வைக்கிறேன். இங்கே இந்த பெதஸ்தா குளத்தில் ஒருத்தர் படுத்து படிக்கையாக இருக்கிறாரு. ஏன்னு அவர் ரொம்ப காலமாக படுத்துட்டு இருக்கிறானா, எத்தனை வருஷம்னா 38 வருஷமாக வியாதி படுகையில் இருக்கிறானா. ஏசு அங்கே போய் பார்க்குறாரு. யோவான் 5ஆவது அதிகாரம் 6ஆம் வசனம். படுத்திருந்த அவனை இயேசு கண்ட அவனை வெகு காலமாக வியாதியஸ்தன் என்று அறிந்து நீ சொஸ்தமடைய வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்டால் அதை என்ன பண்ணணும்? ஆமாம் ஆண்டவரே எஸ் சார்னும் எதையாவது ஒன்றுத்து சொல்லிட்டு போகணும். இவன் பேசுகிறது எப்படின்னா, என்னை கொண்டு போய் விடுறதுக்கு அங்கே ஆள் இல்லை, ஒரு தேவதூதன் வந்து தண்ணீரை கலக்குவான், அதில் யார் முதலாவது போய் விடுறாங்களோ அவங்க தான் எந்திரி சுகமாவாங்க, என்னை கொண்டு போய் விடுகிறதுக்கு ஆள் இல்லைன்னு அதுக்கு முன்னாடி எல்லோரும் முந்தி கொள்ளுகிறாங்க. இந்த ரீசனை கோட் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த ரீசனை கோட் பண்ணிவிட்டு மற்றவங்களை எக்ஸ்பெக்ட் பண்ணிவிட்டு அவங்க செய்வாங்க இவங்க உதவி பண்ணுவாங்கன்னு இருக்காதீங்க. கர்த்தர் என்ன சொல்கிறாரு அதை கேட்டுட்டு பிரயாசப்படுங்க. ஆண்டவர் சொல்கிறாரு, எழுந்துரு உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்றார். உடனே அந்த மனுஷன் சொஸ்தமாகி தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்து போனான். அந்த நாள் ஓய்வு நாளாக இருந்தது என்று சொல்லி யோவான் 5ஆவது அதிகாரம் 8-9 நம்ம வாசிக்கிறோம். எனவே எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைய இது மாத்திரமல்லாதபடிக்கு இன்னொரு காரியத்தையும் நான் சொல்லுகிறேன். மத்தேயு 17ஆவது அதிகாரம் 24 27 வசனத்தை வாசித்து நீங்கள் பார்க்கும்போது அங்கு ஆண்டவர் சொல்கிறாரு, ஆமாம் நமக்காக டேக்ஸ் கட்டுறது யார் சீமோனே, அது சொல்ல காணலையே, யார் நமக்காக டேக்ஸ் கட்டுறாங்க அப்படின்னு கேட்குறாரு. இப்போ தீர்வையும் வரியும் யார் கட்டுகிறார்கள் என்று சொல்லி கேட்டு பிள்ளைகளிடத்தான் அந்நியரிடத்தில் யாரிடத்தில் வாங்குகிறார்கள் என்று கேட்டார்ன்னு சொல்லிட்டு அதில் 25ஆவது வசனம் வாசிக்க கேட்டோம்.
26வது வசனத்தில் பேதுரு அந்நியரிடத்தில் வாங்குகிறார்கள் என்றார். இயேசு அவனை நோக்கி, அப்படியானால் பிள்ளைகள் அதை செலுத்த வேண்டியது இல்லையே, என்ன நீங்கள் பண்ணுற காரியம்? பராக் 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 வராரு, அவர் ஊழியக்காரர் வராரு, ராஜா வராரு, இவருக்கு என்னப்பா ரூம் போட்டாச்சா, ஸ்டேஜ் போட்டாச்சா, சொன்னதெல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டாங்களா? அது எந்த நாளினுடைய ட்ரெண்டு? எல்லாம் ரெடியாக இருக்குது ஐயா, எல்லாமா என்னென்ன நெசசிட்டி, என்ன சாப்பிடுவேன், எங்கே தங்குவேன், அதெல்லாம் சொல்லி முடிச்சிட்டேல்ல? சொல்லிட்டேங்க. செய்துருவாங்களா? செய்துருவாங்க. யார் டேக்ஸ் கட்டுறதுன்னா இப்போ மக்கள் மற்றவர்கள் யார் இடத்துல வாங்குறாங்க? இங்கே கேட்குறாரு, யார் இடத்துல வாங்குறாங்க? அந்நியர் இடத்துல வாங்குகிறோம். அப்போ நீங்கள் தானே செலுத்தணும், அந்நியர் இடத்துல கேட்குறது. இப்படி ஒரு காரியங்கள் நடைபெற்று கொண்டு இருக்கிறது. அப்போ நம்ம என்ன சொல்கிறாருன்னா, ஆண்டவர் நீ தானே ஏன் செலுத்தணும், நம்ம தானே செலுத்தணும். நம்ம டேக்ஸுக்கு வேறு யார் செலுத்தணும்? மற்றவங்களையா? மற்றவங்களை டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடாது. கர்த்தர் சொல்லுகிற காரியம் என்னவோ அதை கேட்டு செய்யுங்க. உடனே சொல்கிறாரு, போய் நீங்கள் கடலுக்கு போய் தூண்டில் போடுங்க, முதலாவது அகப்படுகிற மீனின் வாயை திறந்து பாருங்கள், அதில் ஒரு வெள்ளி பணத்தை காண்பாய், அதை எடுத்து எனக்காகவும் உனக்காகவும் அவர்களிடத்தில் கொடு என்று சொன்னேன். டேக்ஸ் கட்டுறத கூட டிபெண்ட் பண்ணிட்டு இருக்குது. அதுதான் இப்போ ஆவிக்குரிய ரீதியிலையும் ஜபத்தை டிபெண்ட் பண்ணிட்டு இருக்கிறோம், மற்றவங்களிடத்தில் கேட்குறோம். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, தேவன் அதிசயம் அற்புதத்தை செய்ய வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் கேளுங்க. கேட்டு அவர் என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்யுங்க. அவரும் செய்வார், அவரும் அதிசயத்தை செய்வார். நீ ஆண்டவருடைய வார்த்தைகளை கேளுங்க. காதுகள் இருந்தும் கேளாதவர்களாக இருக்கிறார்கள், கண்கள் இருந்தும் காணாதவர்களாக இருக்கிறார்கள், உணர்வே கிடையாது. எனவே எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையோ, உன்னுடைய வாழ்வில் அதிசயம் அற்புதம் அவர் செய்ய வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் அவரிடத்தில் கேட்டு அவர் என்ன சொல்லுகிறாரோ அதை நீங்கள் செய்ய பிரயாசப்படுங்கள். அதுக்கு அடுத்தபடியாக என்னென்ன சாக்கு போக்கு சொல்லுகிற காரியங்கள் கோட் பண்ணாதீங்க. ஆண்டவருக்கு அட்வைஸ் கொடுக்காதீங்க. இது இப்படி பண்ணால் நல்லாயிருக்கும், அது அப்படி பண்ணால் நல்லாயிருக்கும். என்கிட்ட நிறைய பேர் ஜப குறிப்புகளும் திருமண காரியங்கள் எல்லாம் பேசுவாங்க. ஐயா, எந்த மில் ஓனர், அந்த மில் ஓனர், இவங்க 2 பேரும் இந்த தம்பதியார்கள் அவங்கள கல்யாணம் பண்ணிட்டா அந்த சொத்து இங்கே வந்துடும், இந்த சொத்து வந்துடும். அத்தை பையனை கல்யாணம் பண்ணிட்டா, மாமன் பையனை கல்யாணம் பண்ணிட்டா, அதை நாங்கள் பார்த்துருக்குறோம். ஆனாலும் ஒரு குறுக்கீடு இருக்கிறது, தேவசித்தன். இதைத்தான் நீ தான் பிளான் பண்ணிட்டீங்க, அப்புறமா என்னது? நீங்கள் அட்வைஸ்லாம் கொடுக்கக்கூடாது. தேவனுடைய நடத்துதன்படி நடந்து அவர் சொல்லுகிறத கேட்டு நீங்கள் செய்தால் அவர் செய்கிறது ஆச்சரியமாயும் இருக்கும், அற்புதமாயும் இருக்கும். அதுவும் நம்முடைய அறிவுக்கு அப்பாற்பட்ட காரியங்களாக இருக்கும். வாழ்க்கை முழுதும் சமாதானத்தையும் ஆசீர்வாதத்தையும் பெறக்கூடியவர்களாக இருப்போம். நாம் ஒரு ப்ரொபோசல் கொண்டு ஆண்டவருக்கு காட்டக்கூடாது. எனவே எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, இங்கே யோவான் 11வது அதிகாரம் 39வது வசனத்தை லாசர் மரித்து விட்டான். அந்த கல்லை எடுத்து போடுங்கன்னும் போது நீங்கள் அந்த கல்லை எடுத்து போடுகிறதுக்கு பிரயாசப்படணும் ஒழிய அவருக்கே சொல்லக்கூடாது. ஆண்டவர் 4 நாள் ஆயிற்று, ஆண்டவர் அது தெரிஞ்சு தானே வந்துருக்கிறாரு. 4 நாள் ஆயிற்று. நாருமா போதாதுக்கு கிட்டே வராதிங்க, நீங்கள் பரிசுத்தவான், பரிசுத்த தேவன், நீங்கள் தூரமாக இருந்துக்குங்க, ஒரே நாற்றம் அடிக்கும், பக்கத்துலேயே நெருங்க முடியாது அப்படின்னு சொல்லி தேவன் செய்யக்கூடிய அதிசயம் அற்புதத்தை நம்முடைய பேச்சினாலும் வார்த்தையினாலும் அதை தடுத்தாட்கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறோம். எனவே எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, அப்படி நீங்கள் எதையும் கோட் பண்ணாதீங்க, அட்வைஸ் கொடுக்க வேண்டாம். அவருக்கு எல்லாமே தெரியும். எனவே அவர் என்ன சொல்கிறார், அந்த கல்லை அகற்றி போட்ட உடனே லாசருவே என்று உரத்த சத்தமாய் கூப்பிட்டு தேவனை மகிமைப்படுத்தும்படிக்காக அவனை உயிரோடு எழுப்பி தந்தார். அந்த தேவன் நம்முடைய தேவனாக இருக்கிறார். அது மாத்திரமல்ல, உங்களுடைய லைஃப்பை பற்றி திங்க் பண்ணாதீங்க. எப்போதுமே நிறைய பேர் நாளைய பற்றியும் நாளைய தினத்தை பற்றி கவலைப்பட்டுட்டு இருப்பாங்க. அதே மாதிரி உங்களுடைய ஃப்யூச்சரை பற்றி, ஃப்யூச்சரெல்லாம் அவருடைய கரங்களில் இருக்கிறது. என் காலங்கள் எல்லாம் உமது கரத்தில் இருக்கிறது என்று சங்கீதக்காரன் 31:15 சொல்லுகிறான். சகல பரிசுத்தவான்களும் என்னுடைய கரத்தில் இருக்கிறார்கள் என்று. எனவே எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைய, நாளைய தினத்தை பற்றி கவலைப்படாத, நாளைய தினம் உன்னை குறித்து கவலைப்படும்.
அதுதான் மற்ற 6:34 சொல்லப்படுகிறது. எனவே எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைய, ஆபிரகாமை தேவன் அழைத்த போது அவன் போகிற இடம் என்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான் என்று சொல்லி எபிரேயர் 11:8 வாசிக்கிறோம். ஆனால் அதில் ஆதியாகமம் 12வது அதிகாரம் 1ஆம் வசனம் 2ஆம் வசனம் அவனை பெரிய ஜாதி ஆக்குகிறேன் என்று குறிப்பிட்ட அழைப்பை கொடுக்கிறார். அவன் ஊர் தேசத்தை விட்டு புறப்பட்டு வருகிறான். தான் போகிற இடம் என்னதென்று தெரியாமல் போனான். ஆனால் இன்றைக்கு விசுவாசத்தின் தகப்பன் யார் என்றால் ஆபிரகாம் தான். அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை பெற்றார். எலியாசரால் ஒரு சாட்சி சொல்லப்படுகிற ஒரு காரியத்தை குறித்து பார்க்குறோம். என்னுடைய எஜமான் சீமானாக இருக்கிறான் என்று, எல்லா விதத்திலும் ஆசீர்வாதத்தை பெற்றிருக்கிறார் என்று அவனுடைய வேலைக்காரன் சொல்லுகிற காரியத்தை குறித்து பார்க்குறோம். எனவே எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, கர்த்தரை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. அவர் ஒரு திட்டம் வகுத்து வைத்திருக்கிறார், எந்தெந்த நாளில் எப்படி செயல்படுத்தணும்னு. இன்னான் இதில் பிறந்தான் என்று தொகையிடுகிற ஆண்டவர் தாமே அவனுடைய ஃபியூச்சர் எல்லாமே எப்படி நடக்கணுன்றது எல்லாவற்றையுமே அவர் தீர்மானித்திருக்கிறார். அதை தான் ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகம் 45வது அதிகாரம் 11ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னார். இஸ்ரவேலின் பரிசுத்தரும் அவனை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, வரும் காரியங்களை என்னிடத்தில் கேளுங்கள், என் பிள்ளைகளை குறித்தும் என் கரங்களின் கிரியைகளை குறித்தும் எனக்கு கட்டளையிடுங்கள் என்று. உன்னுடைய லைஃப் முழுசுமா ஆண்டவர் கையில் இருக்கிறது. அவருடைய சித்தம் இல்லாமல் தலையில் இருக்கக்கூடிய ஒரு முடி கூட உதறுவதில்லை. அவர் பாதுகாத்து கொள்ளக்கூடியவராக இருக்கிறார். எனவே அவருடைய பலத்த கரத்துக்குள்ளே அடங்கிருங்கள். அவர் என்ன சொல்லுகிறாரோ அதை செய்ய பிரயாசப்படுங்க. நிச்சயமாக பலன் கிடைக்கும். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது என்கின்றதை யோவான் 15வது அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். தேவனுடைய வார்த்தைகள் உங்களில் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது தேவன் உங்களுக்கு செய்யக்கூடியவராக இருக்கிறார். எனவே நீங்கள் கேளுங்கள், நிறைய காரியத்தை கேளுங்கள், உங்கள் வாஞ்சைகளை கேளுங்கள், உங்களுடைய எதிர்பார்த்தலை அவரிடத்தில் சொல்லுங்கள். ஆனால் அவர் என்ன பேசுகிறாருன்னு கேளுங்க, அவர் என்ன சொல்கிறாருன்னு கேளுங்க. உங்களுக்கு கேட்கக்கூடிய சக்தி இல்லைன்னா சொல்லக்கூடிய ஊழியக்காரர் என்ன சொல்லுகிறாரோ அல்லது எந்த தீர்க்கதரிசி சரியாக உங்களை கைட் பண்ணுகிறாரோ அவருடைய வார்த்தையை கேளுங்க, அதன்படி செய்து பாருங்கள். ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில் அதிசயத்தையும் அற்புதத்தையும் செய்வார். நம் கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். நல்ல தேவனாகிய கர்த்தாவே, நன்றியோடு சோத்திருக்கிறோம், துதிக்கிறோம். அவருடைய வார்த்தையை கேட்டு அதன்படி செய்யும் பொழுது அவரும் செய்வார் என்கின்ற தலைப்பின் கீழாக நிறைய கருத்துக்களை குறித்து நாங்கள் பார்த்தோம். ஆண்டவரே, வாழ்க்கையில் தோல்வி கண்டாலும் கூட அதை பெரிதாக நினைக்காமல் தேவன் சொன்னதை செய்யும் பொழுது அவர் எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடிப்பார் என்கின்ற அளவுக்கு அவர் சொல்லுகிறதை கேட்டு செய்யும் பொழுது அவரும் செய்வார் என்கின்ற தலைப்பின் கீழாக எல்லாவற்றையும் எனக்காக செய்து முடிப்பார் என்கின்ற நம்பிக்கையோடு அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கும்போது தேவரின் அதிசயத்தையும் அற்புதத்தையும் செய்கிறீர் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். எனவே இந்த காரியத்தின்படியாக இனி வரும் காலங்களில் செயல்படுத்த கர்த்தர் கிருபை பாராட்டி வழி நடத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.
அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்பொழுது நீங்கள் பார்த்த கேட்ட இந்த செய்தி உங்களுடைய வாழ்வுக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கும் என்று சொல்லி நாங்கள் விசுவாசிக்கிறோம். நீங்களும் எங்களோடு கூட தொடர்பு கொள்ளலாம். எங்களுடைய விலாசம் ரெவரண்ட் டாக்டர் விக்டர் விமல், சோசன் ஜெனரேஷன் அசம்பிளி, நம்பர் 97 சர்ச் ஸ்ட்ரீட், கோவிந்தராஜ் நகர், பாகாயம், வெல்லூர் 632002, தமிழ்நாடு, சவுத் இந்தியா. எங்களுடைய தொலைபேசி எண்கள் 0416226119 அல்லது 9443346119. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.